from Acharya Arts and Science College. Pondicherry government வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கமிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டே கண்டக்ட் பண்ணி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் வந்து காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இயற்கை எப்படிலாம் அழிக்கிறோம், அதை எப்படி பாதுகாக்கணும், சப்போஸ் பாதுகாக்கலைன்னா அதனால என்னென்ன விளைவுகளை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேச்சு போட்டு நாங்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டோம். இதில் நாங்கள் 3 பேருமே வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து கிஃப்டாக சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க தேவையான புக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த புக்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இது எங்களுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை பற்றி பேசினதுனால கிடைச்சதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இதோட தீம் பார்த்தீங்கன்னா ஹார்மனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போது நம்ம மனுஷங்க வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காக இயற்கையை வந்து நம்மளே அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிச்சிட்டு வரோம். மழைநீரை வந்து சேகரிக்கிறதில்ல, பிளாஸ்டிக் நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப வந்து யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் நிறுத்தினா தான் நம்ம வந்து நம்மளோட எர்த் வந்து சேவ் பண்ண முடியும். அதனால வந்து இந்த டே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எவ்வளோ நல்லா பாதுகாக்கிறோமோ எடுத்தோடனே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. பட் நம்மளால் பாதுகாக்க முடியலனாலும் இதை நம்ம அழிக்காமல் இருக்கலாம். இந்த நேச்சரை வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணாமல் இருக்கிறது நல்லா இருக்கும். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டே, அதாவது பல்லுயிர் பெருக்க தினம். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக இன்றைக்கி பாண்டிச்சேரியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுமான ஒரு பெரிய ப்ரோக்ராமை வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இன்றைக்கி அழிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து பாதுகாக்கணும், அதேமாரி இயற்கையை பாதுகாக்கணும். இயற்கையோட ஒன்றி இணைஞ்சு எப்படி வந்து மனுஷன் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், அதுதான் ஒரு முக்கியமான கருப்பொருள். அந்த பொருளை தொடர்ந்து இன்றைக்கி மாணவர்களுக்கு காம்படிஷன்ஸ் நடந்தது, எலக்ட்ரிஷியன் காம்படிஷன் நடந்தது. அதில் அதை ஃபுட் செயினை பேஸ் பண்ணியும் ஃபுட்டு பேஸ் பண்ணியும் எப்படி வந்து ஒரு சங்கிலி போன்று நம்மளுடைய அனிமல்ஸை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணுங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் இன்றைக்கி கொண்டு வந்திருந்தோம். இன்றைக்கி பல்லுயிர் பெருக்கம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதுங்கிறத ஒவ்வொரு மனிதனும் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியாக இருந்தாலும், சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும், சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருந்தாலும் எல்லாம் இயற்கை நம்மளுக்கு கொடுத்த பிச்சை. திரும்ப நம்ம இயற்கைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. அந்த விதத்தில் இன்னைக்கு பல்லுயிர் பெருக்க தினம்ங்கிறது ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு பாண்டிச்சேரியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நடத்திருக்காங்க. இது மூலியமாக பல வகையான மாணவர்களுக்கு இந்த பல்லுயிர் பெருக்கத்தை பற்றியும் இந்த இயற்கை பற்றியும் புரிதல் வந்திருக்கு. கண்டிப்பாக ஒருத்தவங்க நினைச்சாங்கன்னா இந்த பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க முடியாது, எல்லாரும் இணைஞ்சோம்னா கண்டிப்பாக ஒரு வலிமை வாய்ந்த இந்தியாவை பார்க்க முடியுங்கிற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு.